டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்ல போறேன்னா, டைம் இல்ல நம்மளுக்கு, சுருக்க சொல்லி முடிச்சிருந்தேன். அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இவ்வளவு பெரிய கேதரிங் நம்ம பண்ணிட்டோம். நம்ம விழாவை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிளீனிங் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றது கூட வெயிட் பண்ணல. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு உத்வேகத்தோட இருக்கும். இந்த இணைப்பை இப்படியே நிறுத்தாம அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன கொண்டு போறோம்ன்றத நான் ஒரு சுருங்க சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சார் எனக்கு எப்படி தெரியும்னா, டிவி ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. goodnewsindia.com அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வெப்சைட். அதை ஆரம்பிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற மூல முடுக்குல எல்லாம் நல்லவர்கள் என்ன வேலைகள் செய்யறாங்கன்றத அவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்கள பத்தி ஒரு பெரிய கட்டுரை எழுதுவாரு. சாரை பத்தி லேட் 90s வந்ததா இல்ல மிட் 90s எங்கேயோ வந்தது. 2000 கிட்ட சாரை பத்தி ஒரு கட்டுரை எழுதினாரு. அவர் ரொம்ப தூரம் போவார். இங்க உத்தரப்பிரதேஷ்ல ஏதோ ஒரு கிராமத்துல தெரியாத ஒரு விஷயங்கள் இருக்கும். அதை எழுதி ஒரு பெரிய அழகான ஒரு கட்டுரை எழுதுவாரு. சாரை பத்தி அந்த வில்லேஜை ஒரு மாடல் வில்லேஜா மாத்துறாருன்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை வந்தது. அப்பத்துல இருந்து சார் பழக்கம். சோ இந்த மாதிரி பல நல்லவர்களோட பழக்கங்கள்லாம் அந்த மாதிரி கட்டுரைகள் படிச்சுதான் வந்தது. அதை படிச்சதுனால தான் இதெல்லாம் பண்ண முடியும்னா நம்மளும் சேர்ந்து ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியும். அவ்வளவு பெருசா பண்ணலனாலும் நம்ம வேலைகள் போக மத்த நேரங்கள்ல மத்தவெல்லாம் இணைஞ்சு அவங்கள பாத்துக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி கொண்டு போலான்ற ஒரு தோன்றல் வந்தது. டிவி ஸ்ரீதரன் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நம்ம மனசுல ஏத்திக்கிட்டோம்னா, இந்த இயற்கை அதை செய்யறதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளுமே நம்ம கேட்காம செஞ்சு கொடுத்துரும். நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஏரியை காப்பாத்தலாம்னு ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹவுசிங் போர்டை ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, மத்த விஷயங்களை ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. ஏரியை இன்னும் பார்த்தா ஏரி மாதிரி வச்சிருக்கிறதுக்கு பல வருஷமா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ஏரியை காப்பாத்தலாம்னு ஒரு சிந்தனை மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி பண்ணணும்னு தெரியல, அதுக்குள்ள இறங்கி எப்படி பண்ணணும்னு எவ்வளவு நாள் தெரியல. அந்த சிந்தனை இருந்ததுனால இந்த நாள் வந்திருக்கு. இந்த நாள் ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இதை எப்படி இந்த விடா முயற்சியை இன்னும் இப்படியே இதே ஸ்பீட்ல கண்டினியூ பண்ணி ஏரிய தூர்வாரி நன்னீரை இங்க தேக்கி வச்சு 300 அடி போர்ல காத்துதான் வருது, 10 அடியில திருப்பி பழையபடி ஊரை மாத்தணும்ன்றதுதான் நம்ம இந்த முயற்சியை விடா முயற்சியா மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கோம். எனக்கு இதெல்லாம் பார்த்தா பெருத்த நம்பிக்கை. ஒரு லாஸ்ட் பல நாளா தூர்வாருங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம். அவங்க ஃபண்ட் இல்லன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் நாங்க சொல்றோம், இல்ல சார், எங்க மக்கள் மேல பொறுமை போயிடுச்சு. எங்களுக்கு தண்ணி இல்ல, தண்ணி இருந்தா கூட காசை கொடுத்து வாங்கி ஏதாவது சமாளிச்சு போனாங்க. தண்ணி இல்லாத பிரச்சனை வந்ததுனால எங்களுக்கு பொறுமை போயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க பண்ணலன்னா நாங்க எல்லாருமே நடந்து காஞ்சிபுரம் உங்க வாசல்ல நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துரும். அது வரைக்கும் வைக்காதீங்க, நீங்க தயவு செஞ்சு இறங்கி பண்ணுங்கன்னு சொல்றோம். இல்லனா எங்களை பண்ண விடுங்கன்னு கேட்டோம். போன வாரம் கேட்டது, எங்களை பண்ண விடுங்க. அவரு ஏதோ யோசிச்சுட்டு சரி நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளால பண்ண முடியுமா? இவ்வளவு பெரிய வேலையாச்சு, எல்லாரும் பல கோடின்றாங்க, பல லட்சம்ன்றாங்க, நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை நாங்க பரப்புறோம். அசோசியேஷன்ஸ்க்கு அனுப்புறோம், மீடியாக்கு அனுப்புறோம், Facebookல ஒரு 5000 ஃபாலோவர்ஸ்க்கு அனுப்புறோம். அதை போட்டு அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா சார் சொன்னார், அம்பானி 1000 டிராக்டர் கொடுத்தாருன்னு. அம்பானி வரைக்கும் போக வேண்டாம், அஸ்தினாபுரத்துல ஒருத்தர் போன் பண்ணி 25 பொக்லைனரை நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு எப்பெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா அதை இறக்கி பண்ணி தரேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி நேற்று கொடுத்து போயிருக்காரு. PWD இன்ஜினியர் திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்காரு சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த வயசுல ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். இந்த வயசுல நேற்று சாயங்காலம் 3 மணிக்கு இந்த இடத்துல நிக்கிறாரு. எங்களால நிக்க முடியல, மயக்கம் வருது எங்களுக்கு. அவருக்கு ஒண்ணுமே தொப்பி வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்க நின்று சுத்தி நடந்து இதை பண்ணலாம், ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரையல் பிட்ட போடுங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது, அதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றத சொல்லிருக்காரு. எக்ஸ்பர்டீஸ் நம்ம கிட்ட இல்ல, ஆனா அந்த நல்லவர்கள் எக்ஸ்பர்ட்ஸோட எல்லாரோடையும் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களோட தொடர்பு இருக்கிறதுனால இதை கண்டிப்பா மேல கொண்டு போயிடலாம். உதயராஜன் இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியல, அவரு கூட்டத்துல உதயராஜன். அவரு இவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க கேரியர்த்தோட சேர்ந்து வேலை பண்றவங்க. இவர் திருநாவுக்கரசு கிட்ட பேசிட்டு நெக்ஸ்ட் இது எப்படி பண்ணணும். ஏன்னா சும்மா நம்ம கடபாரி எடுத்து நோண்டிட்டு போற விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் அதை தொடர்ச்சியா பண்ண போறோம். ஏன்னா நம்மளால முடியும், நமக்கெல்லாம் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் டெய்லி செலவு பண்ண முடியும். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் 6 மணிக்கு இங்க வருவேன், நீங்க எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் இங்க வரலாம். ஸ்கூல் போறவங்க 6 மணிக்கு இங்க வரலாம். நம்மளால முடிஞ்சது இந்த பிளாஸ்டிக் சுத்தி பாத்தீங்கன்னா உங்க கண்ணுல தெரியும், அவ்வளவு பிளாஸ்டிக் கவர் இருக்கு. இன்னும் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி பையில போட்டு சேர்க்கறது நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணலாம். மிஷின்லாம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு விஷயம் தெரிஞ்சவர் உதயராஜன் திருநாவுக்கரசு சார் ஹெல்ப் பண்றேன்னு இருக்காரு. கேரியர் ஜெயஸ்ரீ மேடம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அருண் கிருஷ்ணமூர்த்தி EFI ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் கார்த்திக் நான் சொன்ன நம்ம ஊர் அம்பானி 25 புகழையர் உங்களுக்கு 25 புகழை நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு ஒண்ணுமே வேண்டாம்.
இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம்னா இந்த ஏரியா வந்து புனரமைக்கிறதான நடவடிக்கை எடுக்க போறோம். இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதை சேவ் பண்ணியாச்சுன்னா இந்த ஏரி தண்ணியே வந்து நம்ம 60,000 பேர் இருக்கிற இந்த டவுனுக்கு வருஷம் முழுக்க இல்லைனா கூட ஒரு 250 நாள் வந்து தண்ணி சப்ளை பண்ண முடியும். அந்த அளவு கெப்பாசிட்டி இங்க இருக்கு. நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா அடுத்த 3 மாசமோ 6 மாசமோ முடிக்கிறோம். அடுத்த வருஷம் வந்து தண்ணிக்காக வேற இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத நிலையை உருவாக்க போறோம். நம்ம அதை பண்றதுக்கு உதயராஜன் வந்து என்ன சொல்றாங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. அது நான் ஐடில இருக்கேன், எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் சொல்லி இப்ப நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த விஷயம் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். ஃபண்ட் தேவைதான், நான் சொன்ன மாதிரி லட்சம் தேவைப்படும், கோடி தேவைப்படும். நம்ம மெசேஜா போட்டோம். நம்ம நம்ப மாட்டீங்க, 24 மணி நேரத்துல 1.25 லட்சம் ரூபாய் டொனேஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் 24 மணி நேரம் தான். பேஸ்புக்ல அனௌன்ஸ் பண்றோம், 1.25 லட்சம் இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த டிரான்ஸ்பரன்சி தான். எல்லாமே பேஸ்புக்ல யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, எல்லாருமே போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த என்ஜிஓஸும் வந்து நாங்களே இது பண்ணி கொடுத்துருவோம். பொக்கையர் சொன்ன மாதிரி ஃப்ரீயா வந்துரும். சோ அதனால வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதுக்கு இனிஷியேட்டிவ் நான் எடுத்துட்டேன். இன்னொரு மேட்டர் ஆஃப் 3-4 டேஸ்ல வந்து அதை சீல் பண்ணிடுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. பிடபிள்யூடியும் வந்து நம்ம கிட்ட அது தவிர எக்ஸஸா என்னென்ன வருதோ நீங்களே அதை வந்து ஜேசிபி வச்சு நீங்க வந்து அடைச்சிடுங்க. அதை அதுக்கப்புறம் வந்து அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் அவங்க பாத்துப்பாங்க என்ன பண்ணணும்ன்றது. நம்ம வந்து இப்ப முதல் கட்டமா நான் சொன்ன மாதிரி அந்த 5 கட்டத்துல முதல் கட்டத்துல வந்து அந்த சூவேஜ் பிளக்கிங் எப்படி பண்றதுன்னு பண்ண போறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்கு வந்து வேற உதவியும் தேவையில்லை, மிஷின் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கிளீன் அப் முடிஞ்ச வரைக்கும் கண்ணில் தெரிகிற பிளாஸ்டிக்ஸ் உள்ள புதஞ்சிருக்கிற பிளாஸ்டிக்லாம் கீறி நம்ம எடுத்துட்டு அதை தனியா இங்கேருந்து அனுப்ப போறோம். அதுக்கப்புறம் வந்து டீசெல்டிங் பண்ண ஆரம்பிக்க போறோம். அந்த சாயில் டெஸ்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் டீசெல்டிங், அந்த இடத்துல 10 அடி நோண்டலாமா, இந்த இடத்துல 6 அடி நோண்டலாமா, இந்த இடத்துல 8 அடி நோண்டலாமா, எந்த இடத்துல வந்து ரீசார்ஜ் வெல்ஸ் கட்டினா நமக்கெல்லாம் வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகமாகும், அந்த விஷயங்கள்லாம் வந்து முதல் கட்டமா நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாரு. அந்த முதல் கட்டத்துக்கு என்ன செலவு வரும் அந்த பட்ஜெட்லாம் வந்து போட்டு கொடுத்துருவாரு. இரண்டாம் கட்டமா வந்து இந்த வாக்வே வந்து திருப்பி அழகுபடுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம பண்டை வந்து கொஞ்சம் விட்டு அதிகமாகலாம், உயரமாகலாம். திருப்பி வாக்வே வந்து பழையபடி அழகா பண்றதுக்கு வேண்டிய வேலைகள். இங்க ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கான பிளான்டேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும். இந்த நேட்டிவ் ஸ்பீஷிஸ் சுவாமின்னு ஒருத்தர் வந்து சிறுசேரிலேயே நேற்று வந்தார் அதை பாக்குறதுக்கு. இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இந்த மரம் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு போனாரு, இங்க இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காரு அவரு. அந்த ஐலாண்ட் ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து அதுல என்ன பிளான்டேஷன் வைக்கலாம்ன்றதெல்லாம் சொல்ல போறாரு. அது வந்து 2ஆம் கட்ட நடவடிக்கையில. அதுக்கப்புறம் இந்த மண் வந்து இந்த ஐலாண்ட் ஃபார்ம் பண்ணியும் எக்ஸஸா இருந்ததுன்னா என்ன பண்றது. நிறைய மண் வந்தது, நிறைய இடத்துல வந்து வெளியில வித்து காசு பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். நம்ம மண்ணு வந்து நம்ம ஊர்லயே தான் இருக்க போகுது. நம்ம ஊர் மண்ணு நம்ம ஊருக்கானது. இந்த ஐலாண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணி பண்டெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற மண்ணை வந்து அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, கேட்டு வரும்போது நீங்க பாத்துருப்பீங்க, அந்த லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அதை சமநிலைப்படுத்தி அங்க ஒரு ஆம்பி தியேட்டர் மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏரியா மாதிரி பண்ணலாம். இந்த இடத்துல சுடுகாடு பக்கத்துல ரொம்ப அசிங்கமா பெரிய பள்ளமா இருக்கு, அதை லெவல் பண்ணி அங்க ஒரு அழகான ஒரு பூங்கா அமைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துல 3ஆவது கட்டத்துல அதை பண்ண போறோம். அப்புறம் இதுல வந்து ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து அத்தியாவசியம் கிடையாது. இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா ஏரியா வந்து யூஸ் பண்றவங்க வந்து அதிகப்படுத்தணும். அந்த ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணலாம்ன்றத வந்து அடுத்த கட்டம், கடைசி கட்டம் அது. இப்போ நேத்து திருநாவுக்கரசு என்ன சொன்னாருன்னா, ஐலாண்ட் கட்டிடுவீங்க ஏரிக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி அழகான விஷயங்கள் வச்சுட்டு மக்கள் அதை பயன்பாடு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. உங்க ஊர்ல இருந்து வருவாங்க, வெளியூர்ல இருந்து எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. சோ மேபி தேவைப்பட்டா அந்த ஐலாண்டுக்கு இங்க இருந்து ஒரு பிரிட்ஜ் கட்டலாம், பாத்துவேல நடந்து போற மாதிரி ஒரு வழி பண்ணலாம், இங்க பெஞ்சஸ் நிறைய போடலாம். அந்த மாதிரி அழகுபடுத்தும் விஷயங்கள், அப்புறம் இதை உபயோகிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம். ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து இப்ப பண்ண போறோம். இந்த டிபிஆர் ரிப்போர்ட் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம கிட்ட இருக்கிற என்ஜிஓஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, இதுல ஏதாவது மாற்ற முடிவுலாம் எடுத்து நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு மிஷின்ஸ் வேணும் அந்த அசஸ்மெண்ட்லாம் வச்சுதான் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். இத நான் சொன்ன மாதிரி நிறைய என்ஜிஓஸ், இப்போ ஆரோவில் ஃபவுண்டேஷன் வந்து அரவிந்த் ஆசிரம் அவங்க சம்பந்தப்பட்டவங்க, அவங்க வந்து இன்வால்வ் ஆறேன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் கேரியர் ட்ரஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெயஸ்ரீ மேடம், அவங்க வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு கதால வர முடியல, நேற்று தான் நைரோபி போயிட்டு வந்தா, இன்னைக்கு வர முடியலன்னாங்க. அவங்க ஹெல்ப் பண்றேன்னு இருக்காங்க. இஎஃப்ஐ அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி தான் ஒரு கணக்கே இல்லாம நிறைய பேர், மக்கள் பாதை எல்லாருமே வந்து எங்களால முடிஞ்சதை பண்ணி தரோம்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால வந்து நீங்க எல்லாமே நம்பிக்கையோட இருக்கலாம். இது ஒரு பெரிய வேலை, இதை வந்து தப்பா பண்ணிடக்கூடாது. நம்ம அதுல வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ கத்தால ஒருத்தர் வந்தாரு, ஒரு ராஜகேட்பாங்களே வந்தாரு, அடிச்சு பிடிச்சு வந்து, சார் மண்ணெல்லாம் வெளில கொண்டு போயிட மாட்டீங்களா பாத்துக்கோங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஒண்ணு போட்டிருப்போம். சேவ் சிட்லப்பாக்கம் லேக் எக்ஸிகியூட்டிவ் சிட்லப்பாக்கம் ப்ரொடெக்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு போட்டுட்டு, அவங்கள வந்து ஒரு சின்ன டீம், மேபி ஒரு 7-8 பேர் இருக்கிற டீம், நம்ம எங்க குரூப்ல இருந்து கொஞ்சம் பேரு, கொஞ்சம் என்ஜிஓ லீடர்ஸ், கொஞ்சம் அசோசியேஷன்ஸ் கொஞ்சம் பேரை வச்சுட்டு ஒரு டெசிஷன் கமிட்டி மாதிரி வச்சுட்டு, ஒரு என்ன டெசிஷன் ஏரியா பத்தி எடுத்தாலும் இனிமேல் அவங்க தான். இனிமேல் அந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்றது அந்த கமிட்டி வேலை.
அந்த கமிட்டிக்கு வேண்டிய அட்வைசஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அட்வைசரி கமிட்டி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். சோ கார்டனை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், தண்ணியை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும், பண்டை என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு அட்வைசரி கமிட்டி. இவங்க வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க அதை பார்த்துட்டு பிடபிள்யூ பேசி கவர்மெண்ட் பேசி யாருக்கெல்லாம பேசணுமோ இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. நம்ம குழு ரைசிங் குழு வந்து தொடர்ச்சியா வந்து ஃபண்ட் மொபிலைசேஷன், அப்புறம் உங்களை மாதிரி உங்களுக்கு ஒருங்கிணைக்கிற வேலைகள் வந்து நம்ம தொடர்ச்சியா செய்வோம். சோ இதனால வந்து உங்களுக்கான கோரிக்கை என்னன்னா, நம்ம வந்து இந்த வேகத்தை இழக்காமல் இந்த Facebook பேஜ்ல பாத்துட்டே இருங்க. நாங்க வந்து டெய்லி கூப்பிட்டோம்னா ஒரு 6 மணிக்கு முடிஞ்சவங்க வாங்க, நம்ம முடிஞ்ச வேலையை செய்வோம். கண்டிப்பா சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் பெரிய வேலையாவே பண்ணுவோம். கொஞ்சம் ஜேசிபி வர வச்சுட்டு கொஞ்சம் பெரிய வேலையா பண்ணுவோம். கண்டிப்பா சாட்டர்டே சண்டே கண்டிப்பா வாங்க. வீக் டேஸ்ல முடிஞ்சவங்க வாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 3 months or 6 monthsல வந்து ஏரியை வந்து பழையபடி கொண்டு வந்துருவோம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஆனந்த். மகிழ்ச்சி. உங்களுடைய கேள்வி